இனிமே இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு கண்ட்ரில எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்க்க போற கண்ட்ரி வியட்நாம். முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தா, வியட்நாம் கிளைமேட் இந்தியாவுக்கு கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்ட் இல்ல, இந்தியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ண கம்பேரிட்டிவ்லி ஈஸி. மேலும் சில யூனிவர்சிட்டிஸ்ல மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நகர பகுதிகளில் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர், க்ரோயிங் ஹெல்த் கேர் சிஸ்டம், இப்படிப்பட்ட பாசிட்டிவ்ஸ் கூட இருக்கும். ஆனா இப்போ முக்கியமான விஷயம் மைனஸ் பாயிண்ட்ஸ். வியட்நாம் எம்பிபிஎஸ் ஸ்ட்ரக்சர் பொதுவா 6 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும். 5 இயர்ஸ் அகடமிக்ஸ், ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் ஸ்ட்ரக்சர். இந்த மாடல் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இன்டர்ன்ஷிப் பற்றி கொடுத்திருக்கும் ரூல் என்னன்னா, 1 இயர் இன்டர்ன்ஷிப், அதாவது 12 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப், கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் செப்பரேட்டாக இருக்கணும். அதாவது ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் வியட்நாமில் பொதுவாக கோர்ஸுக்குள்ளேயே ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால என்எம்சி ரூல் படி கோர்ஸுக்குள்ளே வர்ற ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் வேலிட் கிடையாது. ஸோ என்எம்சி ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ணணும்னா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் செப்பரேட்டாக அடிஷ்னல் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அப்போது டோட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்? 6 இயர்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ் ப்ளஸ் 1 அடிஷ்னல் இன்டர்ன்ஷிப் இயர், அதாவது ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆகிடும். இந்த அடிஷ்னல் இன்டர்ன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்எம்சி எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் இல்லை, வியட்நாம் ரூல்ஸ் படியே லைசன்ஸ் வாங்குறதுக்கும் இந்த அடிஷ்னல் இன்டர்ன்ஷிப் தேவைப்படும். அதாவது ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணதும் டைரெக்டாக லைசன்சிங் எக்ஸாம் எழுத முடியாது. முதல்ல அடிஷ்னல் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லைசன்சிங் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் சீரியஸாக யோசிக்கணும். ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் பேசிக்காக கற்றுக்கிறது இட்ஸ் செல்ஃப் டிஃபிகல்ட். ஆனால் அதே லாங்குவேஜில் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படித்து லைசன்சிங் எக்ஸாம் எழுதுகிற லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா அது எவ்வளவு டஃப்பாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்எம்சி ஒரு டைம்லைன் ரூலையும் கொடுத்துருக்கு. அதாவது எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுற டேட்டில் இருந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ்க்குள்ள எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணணும், FMGE/நெக்ஸ்ட் கிளியர் பண்ணணும், இந்தியாவில் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே முடிஞ்சிருக்கணும். இப்போ வியட்நாம் ஸ்ட்ரக்சர் பார்த்தா 6 இயர்ஸ் கோர்ஸ், 1 அடிஷ்னல் இன்டர்ன்ஷிப் இயர், வியட்நாமீஸ் லாங்குவேஜில் லைசன்சிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் பாசிங் எக்ஸாம். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா வியட்நாம் ப்ராசஸ் இட் செல்ஃப் கிட்டத்தட்ட 7.5 to 8 இயர்ஸ் வரை எடுத்துக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. 10 இயர்ஸ் டைம்லைனில் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். FMGE ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டா கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கலாம். ஆனால் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் எடுத்தால் இந்தியாவில் டாக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியாத சூழல் வரும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். வியட்நாம் எம்பிபிஎஸ் பற்றி இன்டெப்த் கவுன்சிலிங் வேணும்னாலும், டாப் வியட்நாம் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் வேணும்னாலும் ரிச் குளோபல் எடியூ காண்டாக்ட் பண்ணுங்க.